ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் மீட்டிங் இப்படி 2 வார்த்தை கேட்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும், போர் அடிக்கும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் மீட்டிங்க்கு ரொம்ப பேர் போன ஆப்பு தான் வந்து ஜூம் அப்படின்ற ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை வந்து நான் முதலியே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் நான் அவ்வளோ கேள்விப்பட்டதும் இல்லை இந்த ஜூம் அப்படின்ற ஆப் பற்றி. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த ஆப் வந்து அவ்வளோ சரியில்லையே அப்படின்ற இந்த ஒரு டைமில் தான் கரெக்டாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஆப்பை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாலும் எப்படி தான் சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்துமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ வாங்க நம்ம இந்த ஜூம் ஆப்பை எதனால் யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணாலும் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இந்த ஆன்லைனில் நடக்கிற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், லைக் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் மீட்டிங் எதுவுமே வந்து சேஃப் கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எதையுமே யாரை நினச்சாலும் ஹேக் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் ஃபோனில் ஸ்பைவேர், மால்வேர் அப்படின்ற நிறைய வைரஸஸ் இருந்தால் ஹேக்கர்ஸ் ஈஸியாக உங்கள் ஃபோனில் அது எவ்வளோ செக்யூர்டான ஆப்பாக இருந்தாலும், எவ்வளோ செக்யூர்டான ஐஃபோனாக இருந்தாலும் அடித்து தூக்கிட்டு ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஜூம் அப்படின்றது கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்ற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். பட் ஏன் பர்டிகுலராக வந்து ஜூமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜூமை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா எந்த 2 பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க 2 பேர் மட்டுமே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். ஈவன் கம்பெனி நினச்சா கூட அவங்க 2 பேர் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஒரு புது ஆளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பும்போது திஸ் மெசேஜ் இஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லுமோ, அதே மாதிரி தான் இந்த ஜூமோட அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஓகே, இது ஒரு சேஃபான அப்ளிகேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் எதனால் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இந்த ஜூம் ஆப் மூலியமாக கிடைச்ச நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டேட்டா, மக்களோட டேட்டா வந்து ஃபேஸ்புக் வந்து நிறைய நிறுவனங்களுக்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு அக்யூசேஷன் வந்தது. அண்ட் இந்த ஜூம் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேக்கர்ஸ் வந்து நடுவில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து நிறைய வீடியோஸை காட்டுறது, அதே மாதிரி கலாய்ச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்பில் வந்து எப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் என்டர் பண்ணிவிட்டு கலாட்டம் பண்ணிட்டு போக முடியும்? இப்போ நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் தான் தெரியுது. ஏன்டா நம்ம வீடியோ கிளாஸ்லலாம் நீங்கள் வரமாட்டிங்களா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. வந்திருக்க மாட்டாங்க. பட் இதையும் தாண்டி எனக்கு ஜூம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மீட்டிங்ஸை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மீட்டிங்ஸை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மீட்டிங்கை லாக் பண்ணுறது மூலிமா வேறு யாராலையுமே வந்து வெளியிலேருந்து உள்ளே போக முடியாது. அண்ட் செகண்ட் திங், ஹோஸ்ட்டு மீட்டிங்கை ஜாயின் பண்ணால் மட்டுமே தான் மற்றவங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அதாவது யார் அந்த மீட்டிங் நடத்துகிறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்ற செட்டிங் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஜூம் கால்ஸில் சேஃபாக இருக்கலாம். பட் என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூமை அவாய்ட் பண்ணுங்கள். ஜூமை அவாய்ட் பண்ணால் வேறு எந்த ஆப்புமே இருக்காது, ஆன்லைன் கிளாஸ் நடக்காது அப்படின்லாம் கிடையாது. ஜூமை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்மளோட ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்கைப்போட மீட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் சிஸ்கோ இந்த கம்பெனியோட ஒரு வெப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. கூகுளோட ஹேங் அவுட் மீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கைப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்கலாம். அண்ட் கூகுளோட மீட் அதில் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் நீங்கள் ஜூமை யூஸ் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் மைண்டில் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே ஹேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை ஹேக் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே ஹேக் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு இந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் ஜூம் மீட்டிங்ஸ் எப்படி சேஃபாக ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னோட பேர் தான் அர்ணவ். இந்த வீடியோவில் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் மீ அர்ணவ் சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.